எனக்கு மற்றவர்களை காட்டிலும் நான் விஜய்க்கு நான் கூடுதல் அக்கறையாக எடுத்துக்கிறேன்னா சில பேர் என்னென்னமோ கதை சொல்கிறாங்கல்ல. எனக்கு பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதே சஞ்சய் வந்து தனியாக இருந்தபோது கூட சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு கண்காணிப்பில் வச்சுருந்தார். அது கண்காணிப்பு வலையை வந்து அது ஜேசனுக்கே தெரியாது. ஒரே நம்பிக்கையான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு திரிஷா கூட அவர் இல்லைங்க, அவர் விலகிட்டாருங்க, அவர் வேலையை அவர் பார்த்துட்டுருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அவர் இருக்கிறாருங்க, திரிஷா கூட தாங்க இருக்கிறார். இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஆஸ்திரேலியாவில் கேட்கும் போது வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்க. அப்போ காரணம் என்ன? அவங்க உள்ளபடி அவங்க அவாய்ட் பண்ணல, விஜயோட எதிர்ப்பு. ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு தனி வாழ்க்கை தானே சார். திரிஷான்றது யார்? தனி வாழ்க்கை தானே. அவங்க வந்து தனிப்பட்ட கூட மளிகை கடை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க, போய் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? இல்லை, அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் தளபதி கேட்டதா சொல்லுங்கள். தளபதி அது ஏற்கனவே உள்ள பழக்கத்தின் அடிப்படையில் தானே. பொறுக்கி சார், அவன் ஒரு பொறுக்கி, அவ்வளோதான். நவ்யா நாயர் அவங்களுக்கு வந்து திருமணமாகி பிள்ளை இருக்குது, அவனே சொல்கிறான். அதை பொது மேடையில் வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து அவங்கள காதலித்தேன், ஆனால் இப்போ அவங்க வேற ஒருத்தரை காதலித்து வந்து அவங்க பிள்ளையை பெற்றுட்டாங்க. நான் முதலமைச்சரான பிறகு நவ்யா நாயர் அவன் டேஸ்ட்டை பாருங்க, எவ்வளோ சீப்பாக இருக்கலாம் பாருங்க. அவங்க வந்து வெள்ளைப்படவை கட்டிட்டு காதில் கம்மல்லாம் போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இது வந்து விஜய் அவர்களை நேரடியாக கிண்டல் பண்ணுறது தான். இன்னும் இல்லை, இது மாதிரி பல நாதாரிகள் வந்து கேலி கிண்டல் பண்ணோம் தான். இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒருத்தர் வந்து முதலமைச்சரான விஜய் வந்து நீங்கள் அவன் இவன் பேசுறது, விழா எலும்பு உழைப்பெண் பேசுகிறான் ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் அது கேட்டால் அது எதுக்காக பேசுறதுன்னா அவங்களுக்கு கவர்ச்சி ஆளுமையை உடைக்கணும். திரிஷாவை வச்சு உடைக்கலாம், ரெண்டாவது யாரை வச்சு உடைக்கலாம், பொறுமையில் பேசி உடைக்கலாம். அவன் இவன் பேசினா மக்கள் மத்தியில் சீப்பாயிடும். அவங்க தான் காவியான்றவங்க. அவங்க நேராக போய் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சரி பண்ணலாம், காஸ்டியூம் டிசைனருக்கு அதான்டா வேலையே இல்லையா? அப்போ ட்ரெஸ்ஸை சரி பண்ணால் வேறு என்ன அந்த இல்லை ஷூ ஷாக்ஸ் இது லேஸ் சரி பண்ணுறாங்க. விடுங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரு. அது மொத்தம் புரிஞ்சிச்சு என்னென்ன, தனுஷ் அரசியலுக்கு வந்தால் காவியா பேசப்படுவார். வணக்கம். வணக்கம். திரிஷா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு மல்லிகை இருக்கும்பொழுது அங்கே வந்து எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் மல்லிகை தளபதி விஜய் அவர்களை கேட்டதா சொல்லிட்டு 2-3 டைம் வந்து கேட்குறாங்க, ஆனால் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பர்த்டே போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியே வந்து போகிறதும் கிடையாது, இவங்க எந்த இடத்துலையும் வந்து பங்கேற்கிறதும் கிடையாது. எப்படி விஜய் அவர்களை விட்டு திரிஷா அவர்கள் விலகிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் வந்தால் தானே போக முடியும், வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும். ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து விஜய் வந்து போன மாதிரி இல்லை ஒரு பேச்சு இருக்குது. திரிஷா எங்கே போனாலும் விஜய் கூடவே போவார், அப்படி கிடையாது. 2 நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனாங்க, அவ்வளோதானே. மற்றபடி எப்போ இவங்க வந்து ஒன்றா ஷாப்பிங் போயிருக்கிறாங்க, ஒன்றா எப்போ மால் போயிருக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒரு திருமண நிகழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷ் ஒரு நடிகை, இவங்களும் ஒரு நடிகை, விஜய் ஒரு நடிகர், அப்போ போனாங்க. அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இந்த பயணம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து கல்பாத்தி வியாபாரம் கல்யாணத்துக்கு போகிறாங்க, அவ்வளோதான். முதலமைச்சரான பிறகு 2 சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இவங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கும் வராங்க, அதுக்கப்புறம் வந்து துக்க நிகழ்ச்சிக்கு வந்து அஜித்தோட துக்க நிகழ்ச்சிக்கு ஒரு வந்து கூப்பிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து பல எதிர்ப்புகள், அட்வைஸ் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் விஜய் இருக்கிறாரு. அட்வைஸில் வந்து உண்மை இருக்குமானால், சரியாக இருக்குமானால், அந்த அட்வைஸோட தன்மையை பொறுத்து அது யாருக்காக சொல்லப்படுறது, எதுக்காக சொல்லப்படுறதுன்னு பார்க்குறாரு. தன்னுடைய வளர்ச்சிக்காகவும், தன்னுடைய நன்மைக்காகவும், தன்னுடைய குடும்பத்தோட நன்மைக்காகவும், குழந்தைகளோட நன்மைக்காகவும் சொல்லப்படுதுன்னும் போது அதை அவர் ஏற்றுக்கிறாரு, அதை செயல்படுறாரு, அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு தனி வாழ்க்கை தானே சார். அவங்க திரிஷான்றது யார்? தனி வாழ்க்கை தானே. அவங்க வந்து தனிப்பட்ட கூட மளிகை கடை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க, போய் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? இல்லை, அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் தளபதி கேட்டதா சொல்லுங்கள். தளபதி அது ஏற்கனவே உள்ள பழக்கத்தின் அடிப்படையில் தானே இது. ஏற்கனவே வந்து அந்த மாதிரி வந்து சில பழகி இருக்கிறாங்க, பார்த்து இருக்கிற. இப்போது உதாரணத்துக்கு இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அதிகமான படங்கள் நடித்தவங்க ஜெயலலிதா, லதா, அதிகமான படங்களும் நடித்தவங்க. ஒருத்தர் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர் சந்திப்பு இருக்குது ஜெயலலிதா கிட்ட, லதா கிட்ட தொடர் சந்திப்பு இல்லை. நான் சொல்லி நேரில் சொல்கிறேன், படத்தில் இல்லை. படத்துக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்க குறித்து வந்து மையப்படுத்தி ஒரு கிசு வர்றது, செய்திகள் வர்றது இயல்பு தானே. எந்த நடிகராக இருந்தாலும் வரும் தானே, இல்லையா?
சரிங்களா. நேற்று கூட ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு இது அனுப்பிச்சி விட்டான். அவனும் ஒரு நல்ல என்ன பண்ணி அனுப்பிச்சிட்டான். தனுஷ்க்கு வந்து காஸ்டியூம் டிசைனர் இருக்கிறாங்க. யாரோ காவியாவோ ஏதோ பேர் ஏதோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு பிரபலம், இன்ஸ்டா பிரபலம். அவங்க வந்து மையப்படுத்தி தனுஷ்க்கு இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார், அவங்க ஓடி போய் வந்து காஸ்டியூம் சரி பண்ணுறாங்க. தனுஷோட காஸ்டியூம் சரி பண்ணுறாங்க. அது பப்ளிக் பிளேஸில் தான் பண்ணுறாங்க. தனுஷ் இறங்கி நடந்து போகிறாரு சொல்லிட்டு உடனே சார் இது வந்து பாருங்கள், அவங்க தான் காவியான்றவங்க. அவங்க நேராக போய் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சரி பண்ணாங்க. காஸ்டியூம் டிசைனருக்கு அதான்டா வேலையே இல்லையா? அதான வேலை. காஸ்டியூம் டிசைனருக்கு அதான வேலையே. அப்போ ட்ரெஸ்ஸை சரி பண்ணால் வேறு என்ன அந்த இல்லை ஷூ சாக்ஸ் இது லேஸ் சரி பண்ணுறாங்க. விடுங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரு. அது மொத்தம் புரிஞ்சிச்சு என்னென்னு. தனுஷ் அரசியலுக்கு வந்தால் காவியா பேசப்படுவார் அப்படின்னு. ஸோ இங்கே பேசப்படுறதா இல்லை. நான் ஒரே வார்த்தை நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு மற்றவர்களை காட்டிலும் நான் விஜய்க்கு நான் கூடுதல் அக்கறையாக எடுத்துக்கிறேன்னா, சில பேர் என்னென்னமோ கதை சொல்கிறான்ல, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் கேஸ்டிசம் ஃபீலிங் எனக்கு என் கணவர்களே எனக்கு கிடையாது. பிறப்புலதே எனக்கு கிடையாது. இந்த கேஸ்ட் ஃபீலிங் எனக்கு கிடையாது. எனக்கு பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து கிடக்கூடாதுன்னு நினைப்பேன், பிரியக்கூடாதுன்னு நினைப்பேன். பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து விஜயோடைய அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த குடும்பம் பிரியக்கூடாது, பிள்ளைகளுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எல்லை கலந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கும்போது, இன்றைக்கி முதலமைச்சர் நாளைக்கு பிரதமர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும்போது, அப்போ வந்து அந்த அந்த வாய்ப்புகளை வந்து கெடுக்கிற மாதிரி சில நடவடிக்கை இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எச்சரிக்கை பண்ணுறோம். ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போதே பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து கூத்தாடி 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 கூத்தாடின்னு சொன்ன அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூத்தாடுறானா இல்லையா? ஆமாம், விஜய்க்கு முன்னாடி போய் கூத்தாடுறத பார்க்குறோம். இதான உண்மை. எத்தனை பேர் கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்னு சொன்ன நபர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி கூத்தாடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அன்றைக்கும் நான் தான் சொன்னேன், என்னென்னு கேட்டால் இந்த கூத்தாடி சொன்னேன். ஆனால் விஜய் வந்து ஏன் எதிர்ப்புன்னும் போது பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தை விட்டு விலகி போகும்போது விஜய் மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பேன். ஏன்னா ஒரு தாய் தந்தையர் பிரிஞ்சா முதல்ல கவனிக்க வேண்டியது தான். ஒரு தாய் தந்தையர் வந்து கருத்து வேற்றுமையில் பிரிஞ்சாங்கன்னா அங்கே பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வீட்டில் அப்பா அம்மாவோ இவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள் பாதிக்கும். நல்ல வேளை இந்த இடத்துல வந்து சங்கீதா வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன ஒரு குடும்ப தலைவியாக இருந்ததுனால அந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழி மாறாமல் திசை மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜயம் கண்காணிப்பில் வச்சார், அது நிறைய பேர் தெரியாது. விஜய் வந்து சஞ்சய் வந்து தனியாக இருந்தபோது கூட சொல்கிறேன், தனியாக இருந்தபோது கூட விஜய் வந்து ஒரு கண்காணிப்பில் வச்சுருந்தார். அது கண்காணிப்பு வலையை வந்து அது ஜேசனுக்கே தெரியாது. அப்படி ஒரு கண்காணிப்பு வளையத்தில் வச்சுருந்தார் விஜய், நல்லா தெரியும். அது நெருக்கமானவங்க நிறைய பேருக்கு தெரியும். விஜயோட மகனை வந்து தனியாக இருந்தபோது கூட ஒரு கண்காணிப்பில் தான் இப்போவும் கூட ஒரு கண்காணிப்பு வளையம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு நல்ல வளர்ப்பு வந்து ஒரு தாயோட வளர்ப்பு நல்ல வளர்ப்பு இருந்தாலும் பிள்ளைகள் வந்து எந்த பக்கம் திசை மாறாமல் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுதான் எனக்கு என்னென்னா, ஒரு குடும்பம் வந்து தாய் தந்தை 2 பேர் பிரிஞ்சாங்கன்னா அங்கே பாதிப்பு வந்து பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நான் ஸ்ட்ராங்காக வந்து இருப்பேன். எப்பவுமே அந்த டைவர்ஸை வந்து நான் எதிர்க்கிறேன். ஏன்னா மனவேற்றுமை வரதான் செய்யும். ஒரு நீண்ட பயணத்தில் வந்து ஒரு மனவேற்றுமை வரதானே செய்யும். 2 பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்கன்னா ஒருத்தர் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைப்பாங்க, ஒருத்தர் நடக்கலாம்னு நினைப்பாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் பாத யாத்திரை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், 2 பேரும் சேர்ந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டயர்டாகி ஒருத்தர் உட்காருவாங்க, ஒருத்தர் வேகமாக இன்னும் போகலாமே கொஞ்சம் தூரம் போகலாமேன்னா அப்போ அவங்களுக்காக கட்டாயமாக அவங்களும் சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஆகிடும். அப்படி தான் அந்த வாழ்க்கை பயணமும் அப்படி தான். சில நேரங்களில் சில கருத்து வேற்றுமைகள் சில முரண்கள் வரதான் செய்யும். யாருக்கு வரோ விஜயுடைய விவாகரத்து வழக்கு கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் திரிஷாவுமே பொதுவெளியில் இப்போ போகும்பொழுது அவரோட பேர் குறிப்பிட்டா அதை நிராகரி, அதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் சார். அதெல்லாம் அதுக்காக யாரோ ஒரு 4 பேர் சொல்லிட்டான்னு சொன்னேன். இல்லை இதை நான் முன் வச்சிடறேன். இப்போது மலையாள சினிமாவில் ஒரு நடிகர் வந்து பேசுகிறாரு, நான் சிஎம் ஆகும்பொழுது இந்த நடிகை வந்து என்னோட விழாவுக்கு அவன் ஒரு பொறுக்கி சார், அவன் ஒரு பொறுக்கி, அவ்வளோதான். நான் ஏன் பொறுக்கி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் நல்லவனை தான் யாரும் அப்படி பேச மாட்டாங்க சார். இதை கேலி கிண்டல்லாம் பண்ணுறான்ல, யாரவனா இருக்கட்டும். ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிறத வந்து அதை கேலி பொருளாக கிண்டலாக பண்ணுறவங்களாம் அவன் பொறுக்கிகள், பச்சையாக சொன்னால் பொறுக்கிகள் அவன். இப்போ இதில் எடுத்துங்க, அவன் சொன்னதில்
அப்போ அவர் அக்மார்க் பொறுக்கின்றத ம். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த அம்மா சொல்கிறான்ல அந்த நடிகை ஆமா. நவ்யா நாயர். நவ்யா நாயர். நவ்யா நாயர் அவங்களுக்கு வந்து திருமணமாகி இன்னைக்கு பிள்ளை இருக்குது. அவனே சொல்கிறான் அதை. ஆ. அவனே சொல்கிறான் மேரேஜாகி பிள்ளை இருக்குது. ம். பொது மேடையில் வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து அவங்கள காதலித்தேன், ம். அவங்கள காதலித்தேன். ம். ஆனால் இப்போ அவங்க வேற ஒருத்தரை காதலித்து வந்து அவங்க பிள்ளையை பெற்றுட்டாங்க. ம். நான் முதலமைச்சரான பிறகு நவ்யா நாயர் அவன் டேஸ்ட்டை பாருங்கள், இவ்வளோ சீப்பாக இருக்குது. எவ்வளோ சீப்பாக இருக்கிறான் பாருங்கள். அவங்க வந்து வெள்ளைப்புடவை கட்டிட்டு காதில் கம்மல்லாம் போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இது வந்து விஜய் அவர்களை நேரடியாக கிண்டல் பண்ணுறது தான். இன்னும் இல்லை, இது மாதிரி பல நாதாரிகள் வந்து கேலி கிண்டல் பண்ணோம் தான். இது எதிர்பார்த்தது தான். நல்லவனுங்க பண்ண மாட்டானுங்க, பொறுக்கிகள் பண்ணுவானுங்க. பொறுக்கிகள் நிறைஞ்ச உலகன்றதுனால தான் நான் ஜான் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இதை வந்து இந்த டெவலப்மெண்ட்டாவது வெளியில், அதாவது கேட்டால் இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க, இந்த பிரிஞ்சு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை டெவலப் பண்ணாத, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிக்காட்டாமல் இருக்குன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிடுங்க ஃபேமிலியோடன்னு சொன்னேன். அதை அவர் முடியலன்ட்டார். சரிங்க, ஃபோட்டோ தான் வெளியிட முடியல, இந்த த்ரிஷா சந்திப்பையாவது வந்து வெளியில் தெரியாமையாவது பார்த்துங்கண்ணா, அதுவும் முடியல. அன்றைக்கி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புகழோட உச்சத்தில் போன பிறகு அது இது போன்ற பொறுக்கிகளாக வந்து டேமேஜ் செய்யப்படும் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் வார்னிங் கொடுக்க முடியுமா? முடியாது, கொடுக்க முடியாது தானே. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வார்னிங் கொடுக்க முடியாது. அப்போ வார்னிங் கொடுத்தா தினம் உட்காந்து தான் இவங்களை பேசிகிட்டு இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இது ஒரு பொறுக்கித்தனம். ஒரு குடும்பம் பிளவுப்பட்டதை ஒரு தற்காலிக பிளவாக கூட இருக்கும், நாளைக்கு திரும்ப சேரக்கூடும். அப்போ அதை எடுத்து பேசுகிறீங்கன்னா அது யாராக இருந்தாலும் அது பொறுக்கிகள் தான் அதை பேசுவாங்க. நான் சொன்ன உடனே உங்களுக்கு எங்கேயோ போகுது இல்லை கவனம், யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அதை பேசாதீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா யார்கிட்ட, இப்போ விஜய்கிட்ட நேருக்கு நேரம் அவன் வந்து பேச முடியுமா? இதை அந்த நடிகர், மலையாள நடிகர் வந்து அரசியல் ரீதியாக கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாது. அது ஏன் சொல்கிறேன்னா சார், இங்கே வந்து நல்லா கவனிங்க. இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய கல்ட்டு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு. இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து விரல் விட்டு என்னங்க இதை சொன்ன உடனே பாருங்க, நேற்றெல்லாம் திட்டிங்க இருந்தாருங்க இவரு, இன்னைக்கு எப்படி பேசுனா. நான் இப்போவும் நான் சொல்கிறேன், நான் திட்டி பேசுறது எதையுமே நான் விட்ரா பண்ணிக்கவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, விட்ரா பண்ணவும் முடியாது. ஆமாம், பேசணும் தான். ஆமாம். ஆனால் இன்னைக்கு இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு முதலமைச்சர் அதுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுத்து தான் தீரணும். இதே இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு முதலமைச்சராக இல்லாமல் இருந்தால் நான் மீண்டும் பேசுவேன். ஆனால் நம்ம மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாண்புன்றது, அந்த மாண்பு மிகுன்றது, அந்த மரியாதை நம்ம கொடுத்தான் ஆகணும். விஜய் மட்டுமே இல்லை, அங்கே யார் வந்தாலும் கொடுத்தான் ஆகணும். இல்லை அவர் எனக்கு பிடிக்காதுங்க, அவர் தனிப்பட்ட லைஃப்பில் அவர் சரி கிடையாதுங்க, எனக்கு அதனால் பிடிக்காதுங்க, இதனால் பிடிக்காதுங்க, அவர் வெள்ளையாகிறாருங்க, அவர் கருப்பாக இருக்கிறாருங்க, உயரமாக்குறாருங்க நட்டே, அப்படிலாம் வந்து கிடையாது. இந்திய அரசியல் சாசனப்படி யார் வந்தாலும் நீங்கள் அந்த மரியாதை கொடுத்தான் தீரணும். அப்போ இந்த இடத்துல இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற நம்பர் 1 கரிஸ்மேட்டிக் லீடர் யார்? மோடி. நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது. கரிஸ்மேட்டிக் கிடையாது, அவர் சித்தாந்தத்தின் கீழ் வராரு, ஒரு ஆளுமை. யார்? மோடி. எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா மோடி கிடையாது இல்லையா? அப்போ வந்து கேட்டால் இங்கே வந்து அப்படி கிடையாது. விஜய் வந்து ஒரு சித்தாந்தத்தின் கீழ் கிடையாது, ஒரு தத்துவத்தின் கீழ் கிடையாது, ஒரு கருத்தியல் கீழ் கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்திய வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் வந்து ஒரு கவர்ச்சியான வந்து ஆளுமை, ஒரு மெகா ஸ்டார். அந்த கவர்ச்சி ஆளுமை, அந்த கவர்ச்சியை உடைக்கணும்னா என்ன பண்ணுது? கருத்தியலை ஈஸியாக உடைச்சிடலாம். கருத்தியல் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு தள்ளலாம், உடைக்க முடியாது. பின்னுக்கு தள்ளலாம், தப்பு அது, உடைக்க முடியாது, பின்னுக்கு தள்ளிடலாம். ஒரு கருத்தியல் வந்து இன்னொரு கருத்தியல் பின்னுக்கு தள்ளும், வந்து மேலுக்கு போயிடும், மேலையும் கீழே வந்துக்கிட்டே இருக்கும் கருத்தியல். இப்போ திராவிட சித்தாந்தமும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கோட்பாடுகளும் முட்டி மோதுது. ஆனால் இங்கே வந்து திராவிடம் மேலோங்குது, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கீழே இறங்குது. ஆனால் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மேலே போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ்நாட்டை தாண்ட முடியல, திராவிட சித்தாந்தம் பார்டர் தாண்ட முடியல, ஓசூர் பார்டர் தாண்ட முடியல. தானே உண்மை, தானே உண்மை, அதை ஒத்துக்கணும்ல. ஏன் இங்கே பாண்டிச்சேரி கிட்ட கூட போக முடியல, இதான உண்மை. ஸோ எதுக்கு இதை நான் வந்து சொல்கிறேன்னா, விஜய் வந்து ஒரு கவர்ச்சியான ஆளுமை, இந்தியாவில் நம்பர் 1 ஆளுமை. அதை எப்படி உடைக்க முடியும்? இப்படி தான் உடைக்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நடிகை கூட சுற்றிட்டு இருக்காருங்க, அவர் சினிமா கவர்ச்சிடுங்க. அதாவது சினிமா தவிர என்னங்க தெரியும் அவருக்கு?
அப்படி சொல்லும் போதே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அவருன்றதெல்லாம் விட்டுட்டு அவன் இவன் அப்படி ஒருமையில் பேசும்போது ஒருமையில் பேசுறது அவன் இவன் ஒருமையில் பேசுறது. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போவோம், மஞ்சப்பை சீக்கிரம் ஸ்கூலுக்கு போவோம். நகராட்சி ஸ்கூலில் தான் கிராமத்தில் நகராட்சி பள்ளி தானே, நகராட்சி இல்லைன்னா ஊராட்சி ஸ்கூலுக்கு போவோம், ஊராட்சி மன்ற ஸ்கூலில் போவோம். அப்போ போஸ்டர் ஒட்டியிருக்கோம் செவத்துலலாம். சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது, நான் சொல்கிறது 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போது போஸ்டர் ஒட்டியிருக்கோம்ல, அந்த போஸ்டரை பார்த்து நான் கேட்டிங்கன்னா அப்போது சிவாஜி எம்ஜிஆர் நாங்கள் ஒருமையில் தான் பேசுவோம். எம்ஜிஆர் வருவான்டா அப்போ வந்து பின்னாடி எல்லாருமே ஒருமையில் சொன்னாங்க. அந்த சினிமா பார்த்த அந்த 4 வயசு பையனுக்கு அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு என்ன புத்தி இருக்கோ அந்த புத்தி தான் இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதுவும் குறிப்பாக திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய்ன்ற அந்த பிம்பத்தை உடைக்கணும், அந்த கவர்ச்சி ஆளுமையை உடைக்கணும். அதை எதை வச்சு உடைக்கலாம்? ஒன்று புடி, அவரே விட்டால் கூட திரிஷாவை தூக்கி பிடி. இது இப்போ திரிஷா அவங்களோட ஒரே நம்பிக்கையான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு திரிஷா. திரிஷா கூட அவர் இல்லைங்க, அவர் விலகிட்டாருங்க, அவர் வேலையை அவர் பார்த்துருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அவர் இருக்கிறாருங்க, திரிஷா கூட தாங்க இருக்கிறாரு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஆஸ்திரேலியாவில் கேட்கும் போது வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்க. அப்போ காரணம் என்ன? அவங்க உள்ளபடி அவங்க அவாய்ட் பண்ணல, விஜயோட எதிர்ப்பு. ஆமாம், அவங்க அந்த ஏஐ போட்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்னா இது முதுகில் குத்துற வேலைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்ன செஞ்சிட்டாரு, அவர் விலகிட்டார். அவர் வந்து மாற்றுப்பாதையில் பயணிக்கிறாரு. இந்த கேலி கிண்டல் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா அவங்க பலவீனத்தில் அடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சிம்பிள். ஆமாம், இவனுக்கு பலத்தில் மோதிரவன் கிடையாது. அதுவும் நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் வந்து அந்த 80கள் 90கள் காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாது. 80கள் 90கள் காலகட்டத்தில் அந்த அம்மா எப்படி போகிறாங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை வச்சு அடித்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆள் யார் சொல்லுங்கள்? திமுக கிடைச்ச ஒரே ஆள் யார்? ஜெயலலிதா வீழ்த்தத்துக்கு யாருக்கா தெரியுமா? திமுகவை அதாவது வந்து திமுகவுக்கு ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு கிடைச்ச ஒரே நபர் யார் சொல்லுங்கள்? தெரியல. சோபன் பாபு. அந்த சோபன் பாபு இடத்துல தான் வச்சு இப்போ திரிஷாவை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இது சோபன் பாபு வச்சு ஜெயலலிதாவை எப்படி வீழ்த்தத்துக்கு முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி திரிஷாவை வச்சு விஜய்ன்ற அந்த கவர்ச்சி அந்த கரிஸ்மாட்டிக்காக ஓட்டிக்கணும். ஜெயலலிதா விஷயத்தில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் இதில் திரிஷாவை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் திரிஷாவை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தும். அதனால தான் அவரு விட்டால் கூட இவங்க விடலை. என்னன்னு கேட்டிங்கன்னா எவனோ ஒரு பைத்தியம் நேற்று கூட பேசினாங்க, முந்தா நேற்று கூட அது அதிமுக திமுக 2 பேருமே பேசி முடிவெடுச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படிங்க வந்து உடைக்க முடியும், வீழ்த்த முடியும்? இப்போ அவங்க பக்கம் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் வேறு மாதிரி நினைக்குது. என்னன்னு கேட்டால் தனுஷை வச்சு பண்ணலாமா, இது அந்த ரசிகர் அந்த பிம்பத்தோடு வந்து எப்படி ரசிகர் கூட்டத்தை எப்படி பிரிக்கிறது, அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அது நடக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இவங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு 2 கட்சிகளுக்கு என்னென்னா விஜய் எப்படி வீழ்த்துறது. அப்போ என்ன செய்யலாம்? அந்த கவர்ச்சியை உடைக்கணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால் திரிஷாவை வச்சு பண்ணுங்க, ஒருமையில் பேசு, அவனே இவனே டேய் போடா வாடான்னு. இப்போ நான் கேட்குறேன், இதே இந்த தாவேக்கால இருந்து ஒரு 4 பேர் 4 பேர் இங்கே திமுக தரப்பில் இருக்கிற உதயநிதியோ அல்ல ஸ்டாலின் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அது உங்களால் எப்படி இருக்கும்? நாமளே விட மாட்டோம். அதை வச்சு நான் பேசும்போது முட்டாள் முதலமைச்சர் பேசும்போது நம்ம முதல்ல பேசணும், அது தப்பானது, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன சரிக்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒருத்தர் வந்து முதலமைச்சரான விஜய் வந்து நீங்கள் அவன் இவன் பேசுறது, விழா எலும்பு உடைப்பெண் பேசுகிறான் ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் வந்து கேட்டால் அது எதுக்காக பேசுறதுன்னா அவங்களுக்கு கவர்ச்சி ஆளுமையை உடைக்கணும். திரிஷாவை வச்சு உடைக்கலாம். 2வது யாரை வச்சு உடைக்கலாம் என்னன்னு கேட்டால் ஒருமையில் பேசி உடைக்கலாம். அவன் இவன் பேசினா மக்கள் மத்தியில் சீப் ஆகிடும். தேர்தலுக்கு முன்னாடி யாரும் பேசவில்லை, தேர்தல் முடிஞ்சு இப்போ முதலமைச்சரான பிறகு பேசுறதுனான்னு கேட்டால் இனிமேல் நம்ம வந்து இனிமேல் விடக்கூடாது. சட்டமன்றத்தை ஒரு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசின அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்திலே அங்கே பதில் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஓடி வந்தது உண்மை தானே, ஏன் ஓடினீங்க? ஸோ நிறைய பேசணும், அதை பற்றி பேசணும். இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தில் கேட்டேன்னா திரிஷாவை விட்டுட்டாருங்க, திரிஷா கிட்ட வந்து விட்டுட்டாருன்னா என்ன விலகிட்டாரு, திரிஷா விட்டு விலகியாச்சு. ஆனால் இவன் என்ன செய்யறான் வந்து இன்னும் இருக்கிறாருன்னு 6 மணிக்கு மேலே வந்து அங்கே தான் இருக்கிறாருன்னு இவனும் போய் வந்து அப்புறம் வேறு மாதிரி பேசிடணுமா? நீ எங்கே பார்த்த?
அப்போ இவங்க இது நினைக்கிறாங்க என்னன்னு கேட்டால், விஜய் வந்து இப்படி குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு இருக்கிறத, குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறத இவனுக்கு வந்து இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் மன உளைச்சல் ஏற்படுத்த முடியும். அதாவது கேட்டால் வந்து ஒரு அறிவுபூர்வமாக செயல்பட முடியாது. ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலே இருக்கலாம். இப்படி வந்து அந்த மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய தான் பலத்தில் மோத முடியாது, பலவீனத்தில் மோதுறாங்க. ஆனால் அந்த பலவீனம் கிடையாதுங்க, ஆனால் இருக்குதுங்க. எங்க விஜய் கிட்ட அந்த பலவீனம் கிடையாதுங்க, ஆனால் இருக்குதுங்கன்றான். திமுக இருக்குதுன்றான். அவர் இல்லைன்றாரு. அவர் வந்து பார்த்தா இல்லைன்றது அடையாளம் தான். அவனா எழுதியா கொடுக்க முடியும்? இது விலகியாச்சு, அடுத்தடுத்து வேலையில் இருக்கிறாரு. முழுசாக வந்து அரசு நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து அரசியல் வந்து தேசிய அரசியலில் கவனம் செலுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்து தள்ளணும்னு நினைக்கிறாங்க. விஜய் த்ரீஷான்ற ஒரு வட்டம் இப்படி தான். சினிமா நடிகன், அந்த நடிகன்ற அந்த வட்டம் சினிமாவை சுற்றியே இருக்குது. ஜனநாயகன் படம் வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி படம், அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சினிமா கேரியர். அது படம் வரப்போகுது. அதை வந்து புஷியானது வழக்கமாக சொல்கிறது தானே, அதை கொண்டாடுங்கன்றது ஜென்ரலாக சொல்கிறது தானே. நீங்கள் வந்து எல்லோரும் கவர்மெண்ட் லீவுன்னு என்ன சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனால் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அரசாங்க விடுமுறை விடுங்க அன்றைக்கி. அந்த மாதிரி ரசிகர்களாக ஒரு படத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லி சொல்கிறது இயல்பு தான். ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிறதுனால வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிருக்கேன்னா, அரசாங்கம் லீவ் விடுவீங்களான்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான்னா, அப்போ என்ன, இன்னும் இவங்க அந்த சினிமா விட்டு வெளியே வரல. இவங்க வரல, த்ரிஷா விட்டு சினிமா விட்டு விஜய் வந்துட்டார். இன்னும் இவங்க வராமல் இங்கே இருக்கிறாங்கன்றதான பொருளாகுது. அதை தாண்டி நீங்கள் என்ன சார் கேட்டால், குடும்பத்தில் இருக்கிறவங்களை இழுத்து வச்சு பேசுறது தான் எனக்கு பயங்கரமான கருத்து. என்னென்னா, அந்த உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் பேசுனது, அதுக்கு பிறகு வந்து உதயநிதி பேசுனது, இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு இதில் முடிச்சிடறேன். என்னென்னா, முக ஸ்டாலின் இதை பார்க்குறாரா இல்லையா? தன் சொந்த கட்சிக்காரங்க வந்து ஒரு முதலமைச்சரை வந்து போடா வடான்றான், அடிப்பன் உதைப்பன் பேசுகிறான். ஏன் முக ஸ்டாலின் இது வரைக்கும் வாயத்திருக்காமல் இருக்கிறார்? லண்டன் போயிட்டீங்கன்னா என்ன சார், காதையும் பொத்திப்பீங்க கண்ணையும் முடிப்பீங்களா சார்? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிருப்பீங்கல்ல? சொல்லுங்கள். நீங்கள் மனசாட்சி வேணாமா? நான் இப்போ வந்து உதயநிதி கேட்கல, டேரக்டாக முக ஸ்டாலின் கேட்கல. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இங்கே எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஒருமையில் அமனிவன் பேசுறது உங்களுக்கு தெரியாதா? போடா வரான்னு பேசுறது, விழா எலும்பு உடைப்பன் பேசுறது. ஸோ இதெல்லாம் தப்பான விஷயம். எதையுமே நம்ம வந்து நியாயத்தின் பார்வையில் நம்ம நேர்மையாக நம்ம பேசணும் நினைப்போம். அதெல்லாம் விளைவுகள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு முறை தானே சாவு, தப்புல. நீங்கள் எப்படி ஒரு இந்திய அரசு ஒரு முதலமைச்சரை நீங்கள் எப்படி வந்து பார்த்தா விழா எலும்பு உடைப்பேன் அடிப்போம் உதைப்பேன்னு பேசுவேன்? நன்றி.